நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு. இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி க. அம்பிகா அவர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரம்மா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி 185 வரை கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி 186 கேட்போம். பகுதி 186, புண்ணிய செயல்கள் எவை? அட்டவணை. புண்ணிய செயல்கள் பலன்கள். வீட்டில் துளசி வளர்த்தல் பாவம் நீங்கும். சுமங்கலி பூஜை பலன்கள் சௌபாக்கியம் பெருகும். புண்ணிய செயல்கள் வேதம் கற்றோரை உபசரித்தல் பலன்கள் ஆபத்து அண்டாது. புண்ணிய செயல்கள் விருந்தினர் உபசரிப்பு பலன்கள் மோட்சம். புண்ணிய செயல்கள் கோயில் கட்டுதல் பலன்கள் பிரபற்ற நிலை. புண்ணிய செயல்கள் குளம் வெட்டுதல் பலன்கள் கடன் தீரும். புண்ணிய செயல்கள் மரம் வளர்த்தல் பலன்கள் லட்சுமி கடாட்சம். புண்ணிய செயல்கள் கோயிலை சுத்தம் செய்தல் பலன்கள் கடவுள் அருள். புண்ணிய செயல்கள் மந்திரத்தை மனப்பாடம் செய்தல் பலன்கள் செல்வம் கிட்டும். புண்ணிய செயல்கள் யாகம் நடத்துதல் பலன்கள் பாவம் விலகுதல். புண்ணிய செயல்கள் கல்விக்கு உதவுதல் பலன்கள் புத்திர பாக்கியம். புண்ணிய செயல்கள் விரதம் பலன்கள் உடல் மனம் தூய்மை. புண்ணிய செயல்கள் பசு பராமரிப்பு பலன்கள் குழந்தைகள் நலமுடன் வாழ்வர். புண்ணிய செயல்கள் முன்னோர் வழிபாடு பலன்கள் சகல சௌபாக்கியம் கிட்டும். புண்ணிய செயல்கள் தர்மம் செய்தல் பலன்கள் சித்த பிரமை நீங்கும். எனவே பகுதி 186 இத்துடன் நிறைவு பெற்றது. இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில்